Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். டிசம்பர் 2024 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு 1 by 1 வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல எக்ஸாம் டைமிங் என்ன, நீங்க எப்போ வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போனா கரெக்ட்டா இருக்கும், அது பத்தின இன்ஃபர்மேஷன் தான் 1 by 1 பார்க்க போறோம். சோ வெப்சைட்ல பாத்தீங்கன்னா டைம் டேபிள் அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். யாராச்சும் பார்க்கலனா நீங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இயர்லி பேட்டர்ன்ஸ்க்கு தான் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது இயர்லி பேட்டர்ன்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணி அரியர் வச்ச கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்ல ஃபுல்லா டைம் டேபிள் இருக்கும். கீழ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ன் ஆல்னு கொடுத்திருக்காங்க. இப்போ செமஸ்டர் பேட்டர்ன்ல படிச்சிட்டு இருக்க நீங்க இந்த லாஸ்ட் ஆப்ஷனை தான் வந்து கிளிக் பண்ணனும். இப்போ நான் செமஸ்டர் பேட்டர்னை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா நமக்கு பாத்தீங்கன்னா PDF வந்து டவுன்லோட் ஆகும். எக்ஸாம் ஹால் டிக்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட், டைம், செஷன் எதுவுமே வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. மத்தபடி எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் நீங்க இந்த டைம் டேபிள் தான் வெரிஃபை பண்ணிக்கணும். சோ இங்கே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் இருக்கும், சப்ஜெக்ட்டோட டைட்டில் இருக்கும், என்ன டேட்ல என்ன செஷன்ல இருக்குன்னு எல்லாமே இங்க தான் வந்து கொடுத்திருப்பாங்க. இங்க தான் வந்து நீங்க செக் பண்ணிக்கணும். சோ இங்கே பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் செஷனுக்கு பார்த்தறலாம். காலையில எக்ஸாம் இருக்கவங்களுக்கு 9:30 AM to 12:30 PM வந்து எக்ஸாம் டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 o'clock உங்களுக்கு எங்க சென்டர் அலாட் பண்ணிருக்காங்களோ அங்க போகிறதுக்கு வந்து நீங்க பாருங்க. சோ 9 மணிக்குலாம் நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கீழ நோட்டீஸ் போர்ட்லயே உங்களுக்கு எந்த ரெஜிஸ்டர் நம்பர்ல இருந்து எந்த ரெஜிஸ்டர் நம்பர் வரையும் எந்த ஹால் அப்படின்றத அலாட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டா உங்க கிளாஸ் ரூமுக்கு வந்து போய்க்கோங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 minutes முன்னாடி நீங்க ஹால்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் புக்லெட் தருவாங்க. ஃப்ரண்ட் பேஜ்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு டைமிங் வந்து கரெக்டா இருக்கும். 9:30க்கு எக்ஸாம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு நாங்க எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ வெளியில வந்துடலாமான்னு கேட்டீங்க. தாராளமா நீங்க வெளியில வந்துடலாம். சோ எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வெளியில வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மத்தபடி பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷனுக்கு 2 PM to 5 PM வந்து கொடுத்திருக்காங்க. சோ 2 மணில இருந்து 5 மணி வரை எக்ஸாம் வந்து நடக்கும். 3 hours எக்ஸாம் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:30க்குலாம் எக்ஸாம் சென்டரை வந்து ரீச் பண்ணிக்கோங்க. 1:45க்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங் தான் இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டைமிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மார்னிங் செஷனில் எக்ஸாம் போட்டிருக்காங்களா, ஆஃப்டர்நூன் செஷனில் எக்ஸாம் போட்டிருக்காங்களான்னு கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.